ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் வச்சு தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். வெண்டைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நான் தொடச்சி வச்சுருக்கேன். அதை ரெண்டாக வெட்டி வச்சாச்சு. சைஸ் பொறுத்து நீங்கள் வெட்டிக்கோங்க, கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கட்டும். இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு. இதை கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவே அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா நம்மளுக்கு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் நம்ம அது செய்ய போகிறோம். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு, அதாவது நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் அது கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு தக்காளி அப்படியே போட தேவையில்லை. 2 தக்காளி பழம் பெரிய சைஸ் அளவு நம்ம மிக்ஸில் அடிக்க போகிறோம். புளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பெரிய தக்காளி பழமாகவே நல்லா மிக்ஸில் நல்லா அடிச்சுட்டு சேர்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நான் 2 தக்காளி பழம் நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸியில். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு மசாலா எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டிலே வச்சுருக்கிற தனியா பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம், அதனால் பாதி ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். அப்புறம் அது கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். கொரியாண்டர் பவுடர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் நல்லா வதக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இதில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். டெய்லி நீங்கள் காரக்குழம்பு, புளிக்குழம்பு தான் வச்சுருப்பீங்க வெண்டைக்காயில். இந்த மாதிரி செய்யும்போது இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கர்டு ஆட் பண்ண போகிறோம். அதை விட்டுட்டு ஆட் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அது தரையாக இருக்கும், நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தயிர் ஆட் பண்ண பிறகு நம்ம இப்போது கடைசியாக வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம டேஸ்ட்டுக்கு இதுதான் ட்ரிக்குங்க, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கால் அளவு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தா ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல் வரும், நான்வெஜ் ஸ்மெல் அளவுக்கு வரும்.
எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.